நான் சதீஷ்குமார். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் டிப்ஸ் ட்ரிக்ஸ் 11வது வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த 11வது வீடியோ நாம என்ன பார்க்க போறோம்னா, ஹவு டு சேவ் ஃபில்டர். ஃபில்டர் பண்ணது எப்படி சேவ் பண்ணிச்சு. ஃபைல சேவ் பண்ணா ஃபில்டர் அப்ளை பண்ணலாம், பட் ஃபில்டர் பண்ணதை எப்படி சேவ் பண்றது. ஓகே, ஸோ இந்த ஃபைல் நான் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஃபைலை டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன், நீங்க டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டா? ஸோ நம்ம இப்போ ஃபில்டர் அப்ளை பண்ணுவோம். உங்க டேபிள்ல ஏதாவது ஒரு இடத்துல கர்சர் வச்சுக்கிட்டா போதும். Ctrl+Shift+L ஷார்ட்கட் கீயை பிரஸ் பண்ணீங்கன்னா ஃபில்டர் அப்ளை ஆயிடும் இல்லையா? நம்ம இந்த லிஸ்ட் ஆஃப் ஷார்ட்கட் கீஸ்ல இதை பத்தி நம்ம பார்த்திருக்கோம் ஆல்ரெடி. இப்போ நான் வந்து இன்வாய்ஸ் டேட்ல போய் திஸ் இயர், இந்த வருஷத்துடைய ரெக்கார்டை மட்டும் ஃபில்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். Ctrl+Up போறேன் டாப்ல, அதே மாதிரி லெஃப்ட் வந்துடுறேன். லெஃப்ட் வந்துட்டு இப்போ ஃபில்டர் எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம்? Alt+Down போட்டீங்கன்னா ஃபில்டர் ஆக்டிவேட் ஆயிடும். இதுல டேட் ஃபில்டர்ஸ்க்கு நான் போறேன். டேட் ஃபில்டர்ஸ் இங்க பாருங்க. டேட் ஃபில்டர்ஸ்ல எந்த லெட்டர் அண்டர்லைன் ஆயிருக்குன்னு பாருங்க. டேட் ஃபில்டர்ஸ்ல எஃப்ன்ற லெட்டர் அண்டர்லைன் ஆயிருக்கு. கரெக்டா? டேட் ஃபில்டர்ஸ்ல போய் பார்த்தா எஃப்ன்ற லெட்டர் இங்க அண்டர்லைன் ஆயிருக்கு. சோ நம்ம இப்ப எஃப்ன்ற லெட்டரை பிரஸ் பண்ணணும். எஃப். சோ எஃப் பிரஸ் பண்றேன், ஃபில்டர் அப்ளை ஆயிடுச்சு. அதுல திஸ் இயர்ல எந்த லெட்டர் அண்டர்லைன் ஆயிருக்கு பாருங்க. ஐன்றது அண்டர்லைன் ஆயிருக்கு. சோ ஐய பிரஸ் பண்ணுவோம். திஸ் இயர் ரெக்கார்ட் ஃபில்டர் ஆயிடுச்சு. அதே மாதிரி ரைட்ல வரேன், பிரான்ச். இப்போ இந்த பிரான்ச்ல வந்து ஹெச்ஓ மட்டும் நான் ஃபில்டர் பண்ணணும். பிரான்ச்சுக்கு வந்துட்டு அதே Alt+Down பிரஸ் பண்றேன். இல்ல நீங்க மவுஸை யூஸ் பண்ணாலும் ஓகே தான். இதுல டவுன் ஆரோ வந்துட்டு இந்த செலக்ட் ஆல் நான் அன்செக் பண்ணணும், எடுக்கணும். அப்ப ஸ்பேஸ் பாரை பிரஸ் பண்ணா செலக்ட் ஆல் போயிடும். அதே மாதிரி ஹெச்ஓவை செலக்ட் பண்ணணும். அதே ஸ்பேஸ் பாரை பிரஸ் பண்ணா ஹெச்ஓ செலக்ட் ஆகும். இப்போ என்டர் பிரஸ் பண்ணா ஹெச்ஓ மட்டும் ஃபில்டர் ஆயிடும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி இப்போ 2-3 காலம் இந்த மாதிரி ஜஸ்ட் ஃபில்டர் பண்றேன். அதே மாதிரி டோட்டலுக்கு போயிடும். ரைட் ஹேண்ட் சைட்ல டோட்டல்ல எனக்கு அபோவ் ஆவரேஜ் மட்டும் ஃபில்டர் பண்ணி காமிக்கணும். அதே Alt+Down. இப்ப நம்பர் ஃபில்டருக்கு என்ன கீ இருக்கு? அண்டர்லைன் ஆயிருக்கு பாருங்க. எஃப்ன்றது அண்டர்லைன் ஆயிருக்கு. எஃப் பிரஸ் பண்றேன். அது அபோவ் ஆவரேஜ்ல எது அண்டர்லைன் ஆயிருக்கு? ஏன்றது அண்டர்லைன் ஆயிருக்கு. ஏன்றது பிரஸ் பண்ணா போதும். இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி இந்த ஷார்ட்கட் கீஸ்ல பார்த்திருக்கோம். ரைட்டா? இப்போ எனக்கு என்ன ஆயிருக்கு? திஸ் இயர்ல ஹெச்ஓல அபோவ் ஆவரேஜ் மட்டும் ஃபில்டர் பண்ணிருக்கு. ஃபைன், இதுல ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. கரெக்டா ஃபில்டர் ஆயிடுச்சு. பட் இப்போ வேற ஒரு சமயத்துல என்ன பண்ண போறேன்? வேற ஒரு டேட்டாவை ஃபில்டர் பண்ண போறேன். அப்ப இந்த ஃபில்டர் போயிடும் இல்லையா? எனக்கு அப்படி போகாம இது பர்மனண்டா சேவ் பண்ணி வச்சுக்கணும். எப்போ வேணாலும் இது நான் ஓபன் பண்ணி பாத்துக்கலாம். அந்த ஃபில்டரை என்ன பண்ணுங்க, வியூன்ற டேபுக்குள்ள போயிடுங்க. இந்த வியூன்ற டேபு கீழே போனா கஸ்டம் வியூன்னு ஒரு கமாண்ட் பட்டன் இருக்கு பாருங்க. வியூன்ற டேப்ல போனா கரெக்டா? சோ வியூல போயிட்டு இந்த கஸ்டம் வியூன்றதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே புதுசா ஒரு டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆகுது. ஷோ, க்ளோஸ், ஆட், டெலீட். ஷோ அண்ட் டெலீட்டும் டீஆக்டிவேட் ஆயிருக்கு. ஏன்னா இதுவரையும் கஸ்டம் வியூ எதுவுமே இல்ல ஷோ பண்றதுக்கோ டெலீட் பண்றது. நாம புதுசா ஆட் பண்ண போறோம். ஸோ ஆடை கிளிக் பண்ணுவோம். ஆடை கிளிக் பண்ணிட்டு அதுக்கு ஒரு பேர் கொடுங்க. ஜஸ்ட் ஏதாவது ஒரு நேம் கொடுத்தா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன கொடுக்குறேன்? திஸ் இயர் ஹெச்ஓ அபோவ் ஆவரேஜ். ஸோ திஸ் இயர்ல ஹெச்ஓடைய அபோவ் ஆவரேஜ் ரெக்கார்டு மட்டும் எனக்கு வரணும்ன்றதுனால அதுக்கு ஒரு மீனிங்ஃபுல்லா ஒரு நேம் கொடுத்துரும். நீங்க என்ன நேம் ஒன்னா கொடுத்தா நான் ஒரு மீனிங்ஃபுல்லா நேம் கொடுக்குறேன். அதோட முக்கியம், இந்த ஹிடன் ரோஸ் அண்ட் காலம் ஃபில்டர் செட்டிங்ஸ் செலக்ட் ஆகி இருக்கணும். அது ஆல்ரெடி செலக்ட் ஆகி தான் இருக்கு. செலக்ட் ஆகுதுன்னா செலக்ட் பண்ணிடுங்க. பண்ணிட்டு ஓகே கொடுங்க. தட்ஸ் ஆல். இப்போ நம்ம இந்த ஃபில்டர் பண்ணதை சேவ் பண்ணி வச்சுக்கோம். இதனால என்ன அட்வான்டேஜ்? இப்போ நான் நாளைக்கு ஃபில்டரை கிளியர் பண்ண போறேன்னு வச்சுங்களேன். ஃபில்டரை எப்படி கிளியர் பண்றது? ரிமூவ் பண்றதுக்கு அதே Ctrl+Shift+L. பட் ஃபில்டரை கிளியர் பண்றதுக்கு Alt+AC பிரஸ் பண்ணா ஃபில்டர் கிளியர் ஆயிடும். ரைட்டா? சரி, இப்ப நம்ம அப்புறமா அந்த டேட்டா முன்னாடி ஃபில்டர் பண்றதுக்காக திரும்ப நான் பார்க்கணும். ஸோ ஒவ்வொரு காலமா போய் திரும்ப நான் ஃபில்டர் பண்றதுக்கு தேவையில்லை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? இந்த வியூன்ற டேப்ல திரும்பவும் போயிட்டு அதுல கஸ்டம் வியூன்றது திரும்பவும் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க கிரியேட் பண்ண கஸ்டம் வியூ ஒன்று வந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி எத்தனை வியூ வேணாலும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த அபோவ் ஆவரேஜ் இந்த வியூவை செலக்ட் பண்ணி ஷோன்னு கொடுக்குறேன். பாருங்க, பழையபடி நம்ம எப்படி ஃபில்டர் பண்ணி வச்சோமோ அந்த ரெக்கார்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. கரெக்டா? சோ ஒவ்வொரு தடவையும் ஃபில்டர் பண்ணி பாக்குறது போல ஒரு தடவை ஃபில்டர் பண்ணி அதை சேவ் பண்ணி வச்சுட்டு எப்ப வேணாலும் பாத்துக்கலாம். கரெக்டா? சோ எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு நிறைய டைம் சேவ் ஆகும்னு நினைக்கிறேன். இதை பிராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.